நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோன்னா எங்கள் நைனாவோட ஊருக்கு தேனிக்கு வந்திருக்கோம். என்ன காரணமானா குலதெய்வத்தை பார்க்குறதுக்கு. நைனா குலதெய்வத்துங்களை பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசை இருந்தது. ஆனால் எப்படி இந்த ஊருக்கு வர்றதுன்னு கூட எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. என்ன காரணம்னா அக்காங்களாம் அப்போ வந்து சின்ன சின்ன பிள்ளைங்க இந்த ஊரை விட்டு நாங்கள் கேரளாவோட போகும்போது செட்டாக போகும்போது அப்போ அக்காவங்க வந்துட்டு இந்த கோயிலில் ஒரு 7-8 வயசு வரைக்கும் தான் இங்கே வந்து பார்த்துருப்பாங்க போல இருக்குது. அதனால அவங்களுக்கும் தெரியல. அப்புறம் சின்ன வயசுலேயும் நைனா அம்மாலாம் இறந்ததுனால எங்களுக்கு இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் எங்கள் வதனையெல்லாம் இங்கே இருந்தாங்க. இருந்தாலும் அவங்க எந்த ஊரில் இருக்காங்க எங்கே இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எங்கள் வதனையோட தம்பி அவங்கள நாங்கள் பார்த்தோம், மாமாவை. அந்த மூலியமாக தான் இப்போ நாங்கள் வந்துட்டு இங்கே வந்திருக்கோம் தேனிக்கு. தேனிக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் வதனை எங்கள் கூட நிற்கிறவங்க அவங்க என் வதனை தான். அவங்கள பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களும் ரொம்ப நாளாக எங்களெல்லாம் பார்க்கணுன்னு எல்லார்ட்டையும் ஃபோன் நம்பர்லாம் கேட்டு பார்த்துருக்காங்க. எங்கே இருக்கோன்னே தெரியாதனால தான் அவங்களும் இருந்துட்டாங்க இவ்வளோ நாள் இப்படியேவும். ஆனால் எங்களை பார்த்ததும் எங்கள் வதனை ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இவ்வளோ நாள் நம்ம எல்லோரும் பிரிஞ்சு இருந்துட்டோமா, இனிமேலும் அப்படி இருக்கக்கூடாது, நம்ம எல்லோரும் நம்ம வீட்டுக்கு வரேன்னு எல்லோரும் இப்படி இருக்கணும் அப்படின்னாங்க. நாங்களும் அதை தான் சொன்னோம். இல்லை வதனை, நாங்கள் இன்னுமே உங்களை விட்டு பிரிய மாட்டோம், எப்பயுமே நாங்கள் இனிமேல் நம்ம எல்லோரும் ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்னு. இவர் எங்கள் வதனையோட பையன். இவங்களுக்கு 3 பசங்க. அதில் ஒருத்தர் தான் இவர், பாக்கி 2 பேர் இருக்காங்க. அவங்களும் இங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து இங்கே வந்து அக்கா கெடா வெட்டுறதா சொல்லி தான் எங்களை எல்லோரையும் இங்கே அழைச்சிட்டு வந்தாங்க. ஏன்னா அக்கா ஒரு வேண்டுதல் வச்சு தான் இந்த கோயிலுக்கு வந்தாங்க. ஏன்னா அவங்க சின்ன வயசில் பார்த்த கோயிலுக்கு வரணும், நைனா ஊரை பார்க்கணுன்னெல்லாம் ரொம்ப ஆசை அக்கா அவங்களுக்கெல்லாம். அவங்க வந்துட்டு இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்காங்க. இவங்க 3 பேரும் எங்கள் அக்காவங்க தான். இந்த கோயிலுக்கு வந்ததுனால எங்கள் நைனாவோட தங்கச்சி பிள்ளைங்களை எல்லோரும் எங்களுக்கு கிடச்சிட்டாங்க. இதில் எங்களுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். வதனை, மாமா, அவங்க பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க இப்படின்னு எல்லோரும் இருக்கிறாங்க இங்கே கோயிலில். இவங்க எல்லாருமே இங்கே வந்தாங்க. இப்போ நாங்கள் வந்திருக்கோம்னு தெரிஞ்சோன்னே எல்லாருமே வந்துட்டாங்க. நாங்கள் இங்கே கெடா வெட்டி பொங்கல் வச்சுட்டோம். இப்போ பொங்கல் வச்சு பொங்கல் தான் அக்கா எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க இங்கே இருக்கிற எல்லாருமே எங்கள் சொந்தங்கள் தான். இதுக்கு மேலே எல்லா சொந்தங்களும் நிறைய இருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு நாங்கள் பார்த்த சொந்தங்கள் தான் இப்போ எங்கள் கூட இங்கே இருக்கிறாங்க. இவ்வளோ சொந்தங்கள் இருந்து இவ்வளோ நாள் எங்களுக்கு தெரியாமல் போச்சேன்னு தான் ஒரு கவலையாக இருக்குது. ஆனால் இனிமேல் இந்த சொந்தத்துங்களை விட்டு நாங்கள் பிரிய மாட்டோம். இவர் எங்கள் மாமா, எங்கள் நைனாவோட தங்கச்சி பையன் தான் இவர். இவரை சொல்லி தான் நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் வதனை எல்லாரையும் நாங்கள் பார்த்தோம். எங்கள் நைனா அம்மாவுக்கு மொத்தம் நாங்கள் 9 பிள்ளைங்க, 7 பொண்ணு 2 பையன் தான் அவங்களுக்கு. மொத்தம் 9 பசங்க நாங்கள் இருக்கிறோம் அவங்களுக்கு. அதில் 4 பொண்ணுங்க மட்டும்தான் இப்போ நாங்கள் கோயிலுக்கு வந்திருக்கோம். இன்னும் 3 பொண்ணு இருக்குது, ஒரு அண்ணன் ஒரு தம்பி. அந்த கணக்கில் இன்னும் 5 பேர் இருக்காங்க. நாங்கள் 9 பேருமே இனிமேல் நாங்கள் வருஷம் வரணுன்னு ஒரு முடிவோடு இருக்கிறோம். ஆனால் இந்த தடவை வந்துட்டு நாங்கள் 4 பேர் தான் வர முடிஞ்சது. 9 பேர்த்தில் எனக்கு வந்து 6 அக்கா, ஒரு அண்ணன், ஒரு தம்பி. மொத்தம் நாங்கள் என்னோட சேர்த்து 9 பேருங்க. ஆனால் நாங்கள் 9 பேருமே ஒரே ஊரில் இல்லை, நாங்கள் வேறு வேறு ஊரில் தான் இருக்கிறோம். அதனால தான் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வர முடியாமல் ஆகி போயிடுச்சு. ஆனால் அடுத்த வருஷம் வந்துட்டு நாங்கள் எல்லாருமே சொல்லி வச்சு லீவ் டைமில் எல்லோரும் ஒன்றா வரணுன்னு முடிவு பண்ணிட்டோம். இனிமேல் வந்து வருஷம் வரவும் செய்வோம். எங்கள் குலதெய்வத்தை இத்தனை வருஷம்தான் தெரியாமல் கோயிலுக்கு வராமல் விட்டுட்டோம். இனிமேல் வருஷம் நாங்கள் வரணுன்னு முடிவு பண்ணியாச்சு. இன்றைக்குள்ள அபிஷேகத்துலேருந்து எல்லாமே வந்துட்டு அக்காவே தான் எல்லாமே பண்ணாங்க. எல்லாமே நல்லபடியாக தெய்வத்துக்கு செய்யணும் அப்படின்னுட்டு எல்லாமே நாங்கள் நல்லபடியாக எல்லாம் வாங்கி கொடுத்து செய்ய வச்சுக்கிட்டு இருக்கோம். எங்கள் கூட எங்கள் வதனை வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்பாக எங்களுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க இருந்ததுனால தான் எங்களால் இவ்வளோ எல்லாமே கரெக்டாக செய்ய முடிஞ்சது. ஏன்னா அவங்க தான் எல்லாம் பார்த்து இப்போ எங்களுக்கு எல்லாமே செஞ்சாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த ஊரில் எங்கே போய் வாங்குறதுன்னு கூட எங்களுக்கு தெரியலை. அதனால் அவங்க வந்து அவங்களே எல்லாமேவும் பார்த்துக்கிட்டாங்க. அதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இல்லைன்னா நாங்கள் வந்து எல்லாம் வாங்கி செஞ்சுன்னா எங்களால் முடிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியலை, கரெக்ட் டைமுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து செய்கிறதுக்கு. ஆனால் அவங்க எங்கள் கூட இருந்து எல்லாமே செஞ்சு எங்களுக்கு நல்லபடியாக எல்லாம் பண்ணி விட்டுட்டாங்க. எங்கள் வதனையும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எங்களை பார்த்ததில். ஏன்னா அவங்க மாமன் பிள்ளைங்கள நாங்கள், அந்த சந்தோஷம் அவங்க முகத்துலேயும் ஜாஸ்தி இருக்குது. மனசு நிறைஞ்சு அவங்க
சொல்கிறது என்னன்னா, இனிமேல் நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கணும், ஒன்றா இருக்கணும். இதை தான் அம்மா ஓயாமல் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. எங்கள் வதனையை வந்து நான் வதனன்னு கூப்பிடக்கூட அம்மான்னு கூப்பிட தான் நான் ஆசைப்பட்றேன். நான் அம்மான்னு தான் இனிமேல் நான் கூப்பிடுவேங்க. வதன பிள்ளைங்களும் ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளைங்களா இருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க கூடலாம் பேசுகிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் நாங்கள். இவ்வளோ நல்ல ஒரு சொந்தத்தை விட்டுட்டு தானே இத்தனை வருஷம் யார் என்னான்னு கூட தெரியாமல் நாங்கள் இருந்துட்டோம். அது என்ன காரணம்னு கூட எங்களுக்கெல்லாம் தெரியலை. அந்த மாதிரி நாங்கள் இவ்வளோ நாள் இருந்துட்டோம். இப்போ வந்து இந்த கோயில் அம்மன் வந்து தான் எங்களை சேர்த்து வச்சுட்டாங்க. எங்கள் குலதெய்வம் எங்களை எல்லாரையும் சேர்த்து வச்சுருக்காங்க. அந்த ஒரு சந்தோஷமே எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் இங்கே குலதெய்வத்துக்கு வந்ததுனால தான் எங்கள் சொந்தங்கள் எல்லாம் எங்களுக்கு கிடச்சது. இந்த அம்மா எங்களை ரொம்ப நாள் நாங்கள் நினச்சிருக்கோம், எங்கள் நயனா வகையில் யாருமே எங்களுக்கு இல்லையே அப்படின்னு நினச்சிருக்கோன்னு மட்டும் இல்லை, ரொம்ப கவலைப்பட்டிருக்கோம். சொந்தங்கள் யாருமே தெரியாமே இருக்காங்களே அப்படின்னுட்டு அந்த மாதிரி நாங்கள் நிறைய கவலைப்பட்டிருக்கோம். சொந்தம் எங்கே இருக்காங்கன்னே தெரியாமல் நாங்கள் நினச்சிருக்கோம். ஆனால் இப்போ எங்களுக்கு கிடச்சதில் நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். இதே சந்தோஷம் வந்து எப்பயுமே நீடிக்கணும் எங்களுக்கு. அதை தான் நாங்கள் எங்கள் அம்மன்கிட்ட வேண்டிக்கிறோம். அதே மாதிரி எங்கள் வதனையும் எங்கள் மாமாவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க மாமன் பிள்ளைங்களை பார்த்த ஒரு சந்தோஷம் அவங்களுக்கும் ரொம்பவே இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாளாக அவங்களும் எப்படியோ நம்பருக்கு எங்களை பார்க்கணும், ஃபோன் நம்பர் அது கிடைக்குமான்னெல்லாம் பார்த்து கூட அவங்களுக்கு இவ்வளோ நாள் கிடைக்காம இருந்திருக்கு. அவங்களும் அதுவே சொல்லி தான் ரொம்ப தடவை ரொம்ப வருத்தப்பட்டாங்க. எவ்வளோ நாளுமா எல்லார்ட்டையும் நான் கேட்பேன், கிடைக்கவே இல்லை உங்கள் ஃபோன் நம்பர்லாம், எங்கே இருக்கீங்க என்னான்னு கூட தெரிஞ்சிக்காமல் போயிட்டேன் அதனால் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஆனால் இனிமேல் வந்து லாஸ்ட் வரையும் நம்ம ஒன்றாதாம்மா இருக்கணும்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் இனிமேல் நாங்கள் அவங்கள மறக்க மாட்டோம். மறக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா இனிமேல் எங்கள் வதனை இல்லை, எங்களுக்கு அம்மா அவங்க தான்.